எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல கத்த கொடுக்கிற வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கு ஆண்டத்துல நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ காவல் போடணும் அந்த நிலைமையில நம்ம இருதயம் இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குல்லங்க. அதனாலதானே கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு சாலமோன் இதை அழகா எழுதுகிறான். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று இந்த இருதயத்திலிருந்து தான் வருது. அப்போ இருதயத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய யுக்திகள் இருக்கு. அதனால உன் இருதயத்தை காத்துக்கோ. இதுக்கு நான் எளிதா சொல்லுவேன்னா எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மொபைல் பைத்தியங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மொபைலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த மொபைல போயிடும். அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நேரத்தை சத்ருவானவன் திருடிடுவான். அப்ப நம்ம இருதயம் எங்க போயிட்டு இருக்கு? ஆண்டவருக்கு நேராக செல்ல வேண்டிய இருக்க வேண்டிய இருதயம் அந்த நேரத்துல மாயையான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ யாராவது அழகான உடுப்பு உடுத்திட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கண்ணு அந்த சாரியா இருக்கட்டும், கோட் சூட்டா இருக்கட்டும், எல்லாருமே அதை நம்ம பார்ப்போம். நம்ம இருதயம் அது வரைக்கும் ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா அதுல பார்த்தா இது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, நம்மளுடைய கண்ணு ஓடுதுங்களா இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொத்து, ஐயோ இதை வாங்கணும் அதை வாங்கணும், பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வச்சுக்கணும், பேங்க்ல 5 பைசா கம்மியாயிடக்கூடாது, ஆனா காரியங்கள் எல்லாம் நடக்கணும். இந்த மாதிரி நிறைய பேரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், சொத்தின் மேல அவங்களுடைய இருதயம் இருக்கும். லேப்டாப் டெய்லி காலையில செக் பண்ணிப்பாங்க. ஏதாவது இருக்குதா இல்லையா, யாராவது போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய பேர் பாருங்களேன், நிறைய பேருடைய இருதயம் எது மேல இருக்குன்னா, வாட்ஸ்அப்ல தனக்கு பிரியமானவங்க காலையில, அதாவது நைட்டு அவங்களே அறியாம தூங்கிட்டாங்கன்னா நைட் அவ்வளவு நேரம் மொக்க போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. காலையில என்னன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது SMS வந்திருக்கா, ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கா, அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரு அதை பார்க்க மாட்டாங்க. காலையில எழுந்த உடனே மொபைல பார்ப்பாங்க, என்ன மெசேஜ் வந்திருக்கு, தனக்கு பிரியமானவங்க என்ன வார்த்தைகளை அனுப்பி இருக்காங்க, இன்னைக்கு நாள்ல அவங்களை மீட் பண்ண முடியுமா, இப்படிதான் உங்களுடைய இருதயம் அலைபாய்ந்து கொண்டிருக்குது. இதைதான் சாலமோன் சொல்லுகிறார். அம்மா, உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கோங்க, ஏன்னா ஜீவ ஊற்று அதுல இருந்து படுத்துது. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் காவலோடு இருக்கிறதா இல்லைன்னா அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தை பாதுகாக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது, என்ன நீங்க நடத்துங்க. என் இருதயத்தை காத்து கொள்ளணும் ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே அதை பரிசுத்தமாய் நான் காத்து கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்க இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இருதயம் ஆண்டவரே. எங்களுடைய நாவு தான் சொல்லுகிறது ஆண்டவரே, என் தேவன் தான் எனக்கு எல்லாம் சொல்லுது ஆண்டவரே. ஆனா எங்க இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயம் அலைப்பாய விடாமல் அது விடமனதாய் இருந்து உண்மையே சேவிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அழிந்து போகிற அற்பமான காரியங்களுக்காக உங்களை நாங்க விட்டுருவோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னித்து உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தையும் உமக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பரே இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.